ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் விக்னேஷ். ஃபைனலி 2024 ரயில்வேலேருந்து 2வது வேக்கன்சி வந்தாச்சுன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஏஎல்பி வந்தது, அடுத்து டெக்னீஷியன் வரப்போகுது. அதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வெப்சைட்ஸ்லேயே போட்டுட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்திருக்கு, கூடிய சீக்கிரம் டெக்னீஷியன் வேகன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அதோட குவாலிஃபிகேஷன் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து டெக்னீஷியன் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அதில் இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ், அட்வான்ஸ் நோட்டீஸ் அபவுட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் டெக்னீஷியன் போஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ், advance notice regarding centralized employment notification for recruitment of technicians in Indian Railways. சரியா? Dear candidates, the railway recruitment boards have recently released the centralized employment notice SEN number 01/2024 on the 20th January 2024. This notification pertains to the recruitment of assistant loco pilots across various railway zones. So இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சென் நம்பர் 01/2024 ஃபர்ஸ்ட் எக்ஸாமா நம்ம 2024 ஏஎல்பிஎஸ் சொல்லலாம். சரியா? நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. 20 ஜனவரிலேருந்து அப்ளை பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த டெக்னீஷியன் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது இங்க வரக்கூடிய டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சென்னாவும் வரலாம், சென் 02ஆவும் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை இந்த ஏஎல்பியோடவும் இணைக்கலாம், சான்சஸ் இருக்கு. சரியா? ஏன் அப்படின்னா பேக் டு பேக் விடுறாங்க. அதனால தென் ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை தனித்தனியாக வந்தாலும் எக்ஸாம் மேபி சேமாக இருக்கலாம். போத் ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் ஸ்டேஜ் 1 ஒன்னா கொடுப்பீங்க. ஒரே சிலபஸ், ஒரே பேட்டர்ன், ஒரே ஸ்ட்ராட்டஜி, எல்லாமே சேம். சிபிடி 2லையும் ஸ்டேஜ் 2லையும் பார்ட்டியே 2 பேரும் சேமாக கொடுப்பீங்க. ஏஎல்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் சரி, டெக்னீஷியன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் சரி. மாற்றம் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பிக்கும் டெக்னீஷியனுக்கும் ஸ்டேஜ் 2ல பார்ட் பி. ஸோ ஸ்டேஜ் 1 ரிமைன்ஸ் த சேம். எல்லாருக்குமே நீங்கள் ஏஎல்பி ப்ரிப்பேர் பண்ணுங்க, டெக்னீஷியன் எந்த ட்ரேட் வேணாலும் எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஒன்று தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் வந்து தனித்தனியாக எக்ஸாம் நடக்கலாம், இல்லைனா ஒன்றா எக்ஸாம் நடக்கலாம். சரியா? வாய்ப்புகள் அந்த மாதிரி இருக்குது. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரட்டும், அதை பற்றி நான் சொல்கிறேன். தென் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். RRBs are currently in the process of finalizing the release of another centralized employment notifications and specifically aimed for the recruitment of technicians. We are planning to release this notification soon. Aspiring candidates are advised to regularly monitor the official websites of the RRBs for timely updates and announcements regarding this forthcoming notification. RRBs are committed to maintaining transparency and providing equal opportunities to all eligible applicants throughout the recruitment process. Further details including eligibility criteria, application procedures and important dates will be detailed in the official notification once it is released. நேற்று நைட்டு வந்த அப்டேட் இது, சேர்பர்சன்ஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட். சரியா? ஸோ டெக்னீஷியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் டு ஏஎல்பி ஒரு பெரிய ஜாக்பாட்னு சொல்லுவேன். அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். இது ஒரு பெரிய ஜாக்பாட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் என்ஜினியரிங் படித்தவங்க எலிஜிபிளே கிடையாது. அதாவது நீங்கள் பிடெக் இல்லை டிப்ளமா இன்ஜினியரிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெக்னீஷியனுக்கு எலிஜிபிளே இல்லை. டெக்னீஷியனுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ கம்பல்சரி. ஸோ ப்ரைவேட் ஐடிஐ படிச்சிருந்தாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, கவர்மெண்ட் ஐடிஐ படிச்சிருந்தாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஆர் ரயில்வேல அப்ரெண்டிஸ் பண்ணியிருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ரயில்வேல, மறுபடியும் சொல்கிறேன், ரயில்வேல. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஐடிஐ படிச்சிருக்கணும், ஆர் ரயில்வேல அப்ரெண்டிஸ் பண்ணியிருக்கணும். ரயில்வேல 2 இயர்ஸ் அப்ரெண்டிஸ் பண்ணியிருந்தாலும் சரி, 1 இயர் அப்ரெண்டிஸ் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் எலிஜிபிள் தான். சரியா? என்னென்ன போஸ்ட் வரும் டெக்னீஷியனில், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் ரஃபாக உங்களுக்கு சொல்லணும்னா 2018 நோட்டிஃபிகேஷன் இது. ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸில் வரும்னு சொல்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரியா? இந்த ட்ரேடில் டெக்னீஷியன் எடுப்பாங்க. ஆர்மச்சூர் அண்ட் காயில் வைண்டர், பிளாக் ஸ்மித், அப்புறம் பிளாக் ஸ்மித் ஒர்க் ஷாப் தனியாக, புக் பைண்டர், டெக்னீஷியன் பிரிட்ஜ், கார்பெண்டர் ட்ரேடு. ஸோ இந்த ட்ரேட்லலாம் கூட வரும். சரியா? தென் கிரேன் டிரைவர், டீசல் எலக்ட்ரிக்கல், டீசல் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் லைட்டிங்,
அதாவது அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸில் படிச்சிருக்கிற ட்ரேடு நீங்கள் எலக்ட்ரிக்கல் படிச்சிருந்தீங்கன்னா போதும். சரியா? தென் டெக்னீஷியன் கிரேட் 3 EMU, டெக்னீஷியன் ஃபிட்டர் ட்ரேடு, கிரைண்டர், மிஷினிஸ்ட், சில ட்ரேடுக்கு அதுக்கு சூட் ஆகிற ட்ரேடு கேண்டிடேட்ஸ் எடுத்துருவாங்க. சரியா? மில்ரைட், MMV ட்ரேடு, MMTMனு சொல்லுவாங்க அந்த ட்ரேடு, மோட்டார் வெஹிக்கிள் டிரைவர் கம் மெக்கானிக், மல்டி ஸ்கில்டு ஃபிட்டர். ஸோ இந்த மாதிரி ட்ரேடுக்குலாம் ஃபிட்டரே எலிஜிபிள். சரியா? தென் பெயிண்டர் ட்ரேடு, இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே டெக்னீஷியன் வரும். ஸோ டெக்னீஷியனை எந்தெந்த இடத்துலலாம் உட்கார வைக்கலாம் அப்படின்னா நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட கேட்டகரி இதில் 2 ALP மைனஸ் பண்ணிடுங்க. போயிட்டே இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 84 டிபார்ட்மெண்ட். 84 டிபார்ட்மெண்ட்ல 2 மைனஸ் பண்ணிருங்க, 2 ALP போயிடும். 82 டிபார்ட்மெண்ட்ல எடுத்திருக்காங்க 2018ல. இது எல்லாமே எல்லா ஜோன்லயும் வேகன்சிஸ் இருக்காது. சரியா? எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வேகன்சிஸ் இருக்கோ அதாவது சென்னைக்கு நிச்சயமா எதிர்பார்க்கலாம். தென் கம்பல்சரி இங்கேயே நான் சொன்ன மாதிரி பாருங்க, 10th பாஸ் பிளஸ் ITI ஆர் 10th பாஸ் பிளஸ் அப்ரெண்டிஸ் இன் ரயில்வேஸ் இன் மென்ஷன்டு ட்ரேட். சரியா? நீங்க வேணும்னா இந்த டிபார்ட்மெண்ட்ல குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் இருக்கு. நீங்க ஒரு ITIல ஒரு ட்ரேடு படிச்சிருக்கலாம், நீங்க வந்து எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். நான் வெறும் இந்த டிபார்ட்மெண்ட்னு சொன்னேன் இல்லையா, இந்த பேஜை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட டெலகிராம் சேனல்ல நான் போடுறேன். சரியா? இதுல நீங்க செக் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கமெண்ட்ல கொடுக்குறேன். தென் இன்னொரு பெரிய விஷயம் என்ன டெக்னீஷியனுக்கு அப்படின்னா, உங்களுக்கு A1 மெடிக்கல் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ALPக்கு நான் சொல்லியிருப்பேன், ALP அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி A1 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஐ டெஸ்ட் ரொம்ப பயங்கரமாக பார்ப்பாங்க. அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு. டெக்னீஷியனில் A1 எந்த ட்ரேடுக்குமே கிடையாது. இங்கே நீங்களே பாருங்கள், ALPக்கு A1 இருக்குது. அதுக்கப்புறம் வேற எங்கேயுமே A1 வராது. B2, B1, C1. ஸோ டெக்னீஷியனில் இன்றைக்கும் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் ஸ்பெக்ஸ் போட்டவங்களே இருக்காங்க. ஓகேவா? ஸோ மெடிக்கலை பற்றி டெக்னீஷியன் அப்ளை பண்ணுறவங்க ரொம்ப பயப்பட தேவையில்ல. B1, B2, C1 இந்த மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிறவங்களும் எலிஜிபிள். ஸோ அடுத்தடுத்த ரெக்ரூட்மெண்ட்ஸ் கடகடன் வந்துட்டே இருக்கு. சரியா? நான் போன வருஷத்துலேருந்தே இதை சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ ஒரு வேகன்சி வந்தது அப்படின்னா அப்கமிங் வேகன்சிஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சேம் வே இதே மாதிரி நம்ம குரூப் டி, இதே மாதிரி நம்ம NTPCயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டாக JEயும் இருக்கும், சொல்ல மறந்துட்டேன். சரியா? JE தான் அடுத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேபி JE ஃபர்ஸ்டா இல்லை டெக்னீஷியன் ஃபர்ஸ்டா அப்படின்னு தெரியல. ஸோ இது வரைக்கும் படிக்காதவங்க சீக்கிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எக்ஸாம் எப்படியும் 4 to 5 monthsல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கொஞ்சம் டைம் இருக்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் ஆகிறதுக்கு. ஸோ கம்ப்ளீட் சிலபஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் உங்களுக்கு தனியாக தரேன். ஸோ இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் கிளாஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.